ஒரு மனிதன் தனக்காக மட்டும் வாழ்ந்தால் அது வாழ்க்கையா? அல்லது மற்றவர்களுக்கு துணையாக வாழ்ந்தால்தானா அதன் அர்த்தம் வெளிப்படும்? திருக்குறள் அதிகாரம் 5 இல்லறவியல். குறள் 42. குறள் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தமிழ் பொருள் இல்லற வாழ்க்கை நடத்துபவன் துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் மறைந்தோருக்கும் துணையாக இருப்பவன் ஆகும். எளிய விளக்கம்: ஒரு நல்ல குடும்ப மனிதன் தன் குடும்பத்தை மட்டும் கவனிப்பதல்ல, அவன் சமூகத்தில் உள்ள 3 வகை மக்களுக்கு உதவ வேண்டும். துறவிகள் ஆன்மீக வாழ்வு நடத்துபவர்கள், வறியவர்கள் உதவி தேவைப்படுவோர், மறைந்தவர்கள் அவர்களுக்கான கடமைகள் சடங்குகள் மூலம். அப்படிப்பட்டவனே உண்மையான இல்லறவான். உதாரண கதை: ஒரு கிராமத்தில் ராமன் என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் விவசாயி. தினமும் உழைத்து சம்பாதித்தான். ஆனால் அவன் சம்பாதிப்பதை எல்லாம் தனது குடும்பத்திற்கே மட்டும் பயன்படுத்தவில்லை. ஒருநாள் ஒரு சந்நியாசி அவன் வீட்டிற்கு வந்தார். ராமன் அவரை மரியாதையுடன் உபசரித்தான். மற்றொரு நாள் ஒரு பிச்சைக்காரன் உணவு கேட்டான். அவனுக்கும் உணவு கொடுத்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஒருவர் இறந்தார். அவர்களிடம் பணமில்லை. ராமன் உதவி செய்து அந்த இறந்தவருக்கான சடங்குகளை நடத்த உதவினான். கிராம மக்கள் எல்லாம் அவனை பார்த்து, இவன்தான் உண்மையான நல்ல மனிதன் என்று பாராட்டினார்கள். இந்தக் கதையின் பொருள்: ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்தால் அது முழுமை அடையாது. மற்றவர்களுக்கு உதவும்போதுதான் வாழ்க்கை அர்த்தமடையும். ஊக்கவுரை: உன் கையில் இருக்கும் சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். சிலர் தினமும் அன்னதானம் செய்கிறார்கள். சிலர் முதியோர் இல்லங்களுக்கு உதவுகிறார்கள். சிலர் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய உதவுகிறார்கள். அவர்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, ஆனால் அவர்களின் மனம் பெரியது. அதுவே இந்தக் குறளின் உண்மை. நகைச்சுவை உதாரணக் கதை: ஒரு மனிதன் தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தான். ஒருநாள் அவன் நண்பன் கேட்டான், ஏன் வீட்டில் சாப்பிட மாட்டியா? அவன் சொன்னான், நான் வீட்டில் சாப்பிட்டா என் மனைவி மட்டும்தான் சந்தோஷப்படுவாள். ஹோட்டலில் சாப்பிட்டா ஹோட்டல் அண்ணன், சமையல்காரர், சர்வர் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நான் சமுதாய சேவை செய்றேன். கதையின் சின்ன பொருள்: சில நேரங்களில் நாம் செய்வது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது பலருக்கு பயனளிக்கும். மீண்டும் குறள்: துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தமிழ் பொருள்: துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் மறைந்தவர்களுக்கும் உதவுபவனே இல்லறவான். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.